அண்ணா ஹசாரே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்திலும் போராட்டம் வெடித்துள்ளது. சென்னை உட்பட பல்வேறு இடங்களிலும் பல்வேறு அமைப்புகள் அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டன. அண்ணா ஹசாரேவின் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தமிழகத்திலும் பெரும் ஆதரவு எழுந்துள்ளது. ஹசாரேவுக்கு ஆதரவாக தமிழகத்தில் பல்வேறு அமைப்புகளும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்தனர். ஆனால் டெல்லியில் உண்ணாவிரத போராட்டத்துக்கு முன்னதாக ஹசாரே கைது செய்யப்பட்டது ஹசாரேவின் ஆதரவாளர்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியது. ஹசாரே கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். சென்னையில் இந்திய ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பின் தலைவர் ரத்தின பாண்டியன் தலைமையில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதன் விளைவு அடுத்து நடக்கும் லோக்சபா தேர்தலில் வெளிப்படும் என்று ரத்தின பாண்டியன் ஆவேசம் தெரிவித்தார். அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த அரெஸ்ட் இந்த நிமிஷத்துல எங்க அமைப்பு சார்பா கன்னியாகுமரி வரைக்கும் இந்த அமைப்பு மேட்டர் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதுல மக்களுடைய ஆதரவு, அவங்க எல்லாரும் எந்திரிச்சு உடனே வெளியே வராட்டியும் அவங்க மனப்பூர்வமா அரசாங்கத்தை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அராஜகங்கள், அண்ணா ஹசாரேக்கு எதிராக செய்யக்கூடிய அராஜகங்கள் எல்லாம் வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷன்ல நிச்சயமா அவங்க பார்க்கத்தான் போறாங்க. ஒரு பெரிய ஏமாற்றம் அவங்களுக்கு காத்திருக்கு. இதனிடையே சென்னை மெமோரியல் ஹால் அருகில் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினர் நடத்திய போராட்டத்தில் சமூக ஆர்வலர்களும் முன்னாள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற ஒருவரை 5000 பேருக்கு மேல பின்னால வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இவங்க ஒரு அரசியல் கூட்டம் போட்டாங்கன்னா 5 லட்சம் பேர் வரல, 50 காருக்கு மேல இருக்கக்கூடாதான், 3 நாளைக்கு மேல அவர் இருக்கக்கூடாதான், 22 கண்டிஷனை போட்டதுன்னா அப்புறம் என்ன இங்க ஜனநாயகத்தில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது பேசுவதற்கு? லோக்பால் சட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். பலமான ஒரு லோக்பால் சட்டமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வாயிலாக நான் முன்வைக்கின்றேன். இதேபோன்று மதுரை மாவட்டம் காளவாசல் அருகே நம் நாடு மக்கள் மீட்பு பேரவையின் தலைவர் தமிழரசன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்லாமல் போய்விட்டதே, கருத்து சுதந்திரம் சொல்பவரை கூட கைது செய்கிறார்களே என்கின்ற வேதனையோடு அவரை விடுதலை செய்ய கோரியும் அவர் கைதை கண்டித்தும் அவர் கொண்டு வருகின்ற நியாயமான கோரிக்கைகளை ஏற்று ஒரு மசோதாவை பார்லிமெண்டிலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று கோரியும் அண்ணா ஹசாரேவை ஆதரித்து இங்கே ஒரு நாள் உண்ணாவிரதத்திலே அமர்ந்திருக்கிறது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை முடக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டிப்பதாகவும் ஹசாரேவை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரியில் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினர் நடத்திய ஊர்வலத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே துவக்கியுள்ள அடுத்த கட்ட போராட்டமும் மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது.